திருவண்ணாமலை கிரிவலம் அஷ்டலிங்க பெயர்கள் மற்றும் வழிபாட்டு பலன்கள் பற்றி தெரியுமா? ஒரு காலத்தில் காவிரி கரையில் பொன்மலை போல உயர்ந்து நின்ற திருவாரூர் நமசிவாய ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றி நடந்த ஒரு அதிசயமான கதை இன்றும் பக்தர்களை சிலிர்க்க வைக்கிறது என்று சொல்லலாம். அருணாச்சல மலை நிழலில் அமைந்த சிவாலயம் உலகத்தின் மையமாக திகழ்ந்தது. அந்த ஆலயத்தில் நின்றால் 8 திசைகளும் ஒரே நேரத்தில் வணங்குவது போல உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் சிவபெருமான் தன் சக்தியை 8 திசைகளிலும் லிங்கமாக வெளிப்படுத்தினான். கிழக்கில் இந்திரலிங்கம் தைரியத்தையும் மன உறுதியையும் அருளியது. தென்கிழக்கில் அக்னி லிங்கம் பாவங்களை எரித்து புத்துணர்ச்சியை வழங்கியது. தெற்கில் யமலிங்கம் பயத்தை அகற்றி ஆயுளை காத்தது. தென்மேற்கில் நிருதி லிங்கம் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பளித்தது. மேற்கில் வருணலிங்கம் மன அமைதியையும் கருணையையும் பெருக்கியது. வடமேற்கில் வாயுலிங்கம் உடல் நலத்தையும் உயிர் சக்தியையும் உயர்த்தியது. வடக்கில் குபேரலிங்கம் செல்வ வளத்தை தாராளமாக பொழிந்தது. வடகிழக்கில் ஈசானிய லிங்கம் ஞானத்தையும் முக்தியையும் வழிநடத்தியது. ஒரே இடத்தில் நின்று இந்த அஷ்டலிங்கங்களையும் நினைத்தால் வாழ்க்கை சரியான பாதைக்கு திரும்பும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் நினைத்தாலே முக்தி தரும் அஷ்டலிங்க தரிசனம் என்ற புகழ் உருவானது. இன்றும் அந்த திசைகளில் காற்று வீசும்போது ஓம் நம சிவாய என்ற மந்திரம் ஒலிப்பது போல உணரப்படுகிறது. சிவன் 8 திசைகளிலும் காவலாக இருந்து பக்தர்களின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறார். அந்த 8 லிங்கங்களும் 8 திசைகளில் மட்டுமல்ல, மனிதனின் 8 விதமான பயங்களையும் கரைத்தன. பக்தன் அறியாமலே அவன் சுமந்த கவலைகள் ஒன்று ஒன்றாக விலகின. கால்கள் ஆலயத்தில் நின்றிருந்தாலும் மனம் சிவனிடம் சரணடைந்தது. அப்போதுதான் உணர்ந்தான், சிவன் திசைகளில் எல்லை தன்னுள் இருக்கிறார் என்று. அஷ்டலிங்க தரிசனம் ஒரு சுற்றுப்பயணம் அல்ல, அது வாழ்க்கையை சுற்றி சரி செய்யும் ஒரு சிவப்பாதை. அன்று தொடங்கிய பயணம் இன்றும் ஓம் நமசிவாய் என்ற ஒரு மந்திரத்தில் முடிவில்லாமல் தொடர்கிறது. ஏனெனில் சிவனை தேடி செல்ல வேண்டியதில்லை, நினைத்த கணமே அவர் நம்முள் எழுந்தருளுகிறார். இது போன்ற அற்புதமான உண்மை கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.